கொஞ்சம் உங்களையே நீங்கள் நம்பி தைரியமாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. ஜிபே கடையில் போய் நீங்கள் போடுங்க, எவ்வளோ காசு வேணாலும் போடலாம். அது கடையில் போய் கேட்டால் கூட தெரியும். சம்டைம்ஸ் நீங்கள் நம்பர் எல்லாம் மாற்றி விடாண்டா. நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நானும் இந்த கடையில் போய் தான் என் நம்பர்ஸ் எல்லாம் போடுவேன். சில 3 லட்சம் 4 லட்சம் அப்படியெல்லாம் வரும் யூடியூப்லேருந்து. அதெல்லாம் சுத்தமாக நம்பாதீங்க. இத்தனை பேருக்கு அனுப்பி விட்ருக்கீங்க. எனக்கு சிலர் வந்திருக்கு, உண்மைதான். அதெல்லாம் ஒரு பொய், சரியா? நான் அதை செக் பண்ணால் அந்த அமௌண்ட் இருக்காது. திரும்ப காசு கட்டணும், 20,000 எடு 30,000 எடுன்னு கேட்பாங்க. அது எதையுமே நம்பாதீங்க. திஸ் இஸ் அ ஃபேக். நம்மளை கழுத்தை அறுத்துருவாங்க. கூட உள்ள மாமா அத்தை வேலையில் யாரையுமே நம்ப முடியல. அவைய எப்போ கழுத்தை அறுப்பாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி தான் வாழ்க்கை. நான் இது வரைக்கும் யாருக்கும் துரோகம் செஞ்சதாட்டு எனக்கு இல்லை. செஞ்சுருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். அது என்னோட தப்பு. அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்காண்டி யாரையுமே நான் பழி சொல்ல போகிறதும் இல்லை, அவைகளை சொல்லி தப்பு சொல்ல போகிறதும் இல்லை. எனக்கு இந்த செல்ல 2 பல்லு பேருக்கு ஏற்கனவே தண்டனை தான். இங்கே கேஸு போட்டாலும் கேஸு போகிறதாட்டு இல்லை. 2 பல்லு போயிடுச்சு. உங்களால் கேஸு போட்டாலும் அது ஃபெயில், ஓகேவா? எனக்கு சக்ஸஸ், அவ்வளோதான். கடவுள் என் கூட இருப்பார். அது என்றைக்குமே இருக்கும், அது என்றைக்குமே நடக்கும். இது என்னுடைய உண்மையான அக்கௌண்ட்டு, என்னுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட்டு. இதை யாராவது தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயிலு நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இனிமேல் நான் சும்மா இருக்க போகிறதும் இல்லை. சின்ன பிள்ளையில பூச்சாண்டி காட்டின அந்த விளையாட்டு இல்லை. இது என் வாழ்க்கை பிரச்சனை, சரியா? ரம்மி கேம், அடுத்து ப்ளே ஸ்டோர், அடுத்து விவோ, அடுத்து ஓப்போ, எல்லாம் இருக்கும். ஆல் மொபைல் ஆப்ரேட்டருக்கும் சொல்லிக்கிறேன், சரியா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என் வாழ்க்கை, சரியா?